கேரளாவை தொற்றிய உடல் உறுப்பு கடத்தல் விவகாரத்தின் பரபரப்பை சற்றும் தணியாத நிலையில் தற்போது கேரளாவைச் சேர்ந்த மூவரால் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் நடந்த சம்பவம் பகீர் கிளப்பியிருக்கிறது. பார்க்கலாம் விரைவாக. இயக்குனர் ராஜமௌலியின் RRR பட பாணியிலான சம்பவம் ஒன்று அரங்கேறி நீலகிரி மாவட்டத்தை அதிர வைத்திருக்கிறது. RRR படத்தில் ஜூனியர் NTRின் சகோதரியை ஆங்கிலேய பெண்மணி ஒருவர் தன் வீட்டு வேலைக்காக கடத்திச் செல்வதைப் போல் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பழங்குடியின சிறுமிகள் மூவர் கடத்தப்பட்டிருக்கின்றனர். ஸ்ரீமதுரை ஊராட்சிக்குட்பட்ட சேமூண்டி பழங்குடியின கிராமத்தில் கேரள பதிவெண் கொண்ட காரில் 3 சிறுமிகளை தங்களின் வீட்டு வேலைகளுக்காக கும்பல் கடத்தியிருக்கிறது. வீட்டில் பெற்றோர் இல்லாத நேரத்தில் 3 சிறுமிகள் காரில் ஏற்றி அழைத்துச் செல்லப்படுவதை பார்த்து சந்தேகமடைந்த அப்பகுதிவாசிகள் ஸ்ரீமதுரை ஊராட்சி மன்ற தலைவரிடம் தகவல் தெரிவித்து காரை துரத்திச் சென்று பிடித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறுமிகளை காருக்குள் இருந்தவர்களிடமிருந்து காப்பாற்றி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் அதிர்ச்சி காத்திருந்தது. கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த 2 பெண் உட்பட 3 சிறுமிகளை கடத்த முயன்றதும், இதற்கு சேமூண்டி பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் கேரளாவில் இருந்து கொண்டே உதவி செய்ததும் அம்பலமானது. போதிய விழிப்புணர்வும் வெளியுலக தொடர்பும் இல்லாத இப்பழங்குடியின மக்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வீட்டு வேலைகளுக்காக அவர்களின் குழந்தைகளை மூவரும் கடத்திய நிலையில் கையும் களவுமாக மாட்டியிருக்கின்றனர். குழந்தைங்களை வேலைக்கு கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிச்சு. அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் போய் விசாரித்து பார்க்கும்போது வண்டியில் ஏற்றிட்டு இருந்தாங்க. ட்ரைபல்ஸ் குழந்தைங்க எல்லாமே ஏஜ் குறைஞ்ச குழந்தைங்க. அந்த பகுதியில் உள்ள பல ஆதிவாசி குடும்பங்களில் உள்ள குழந்தைகளை வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூட சொல்லியிருக்காங்க. அதை அரசுத்துறை அதிகாரிகள் அந்த பழங்குடி மக்கள் குடும்பங்களில் சென்று ஆய்வு செய்து இந்த மாதிரி குழந்தைகளை வெளி மாவட்டங்களில் வீட்டு வேலைக்காக அழைத்து சென்றிருந்தால், சிறு குழந்தைகளை அழைத்து சென்றிருந்தால் கண்டிப்பாக அவர்களை எல்லாம் மீட்கப்பட வேண்டும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள வனப்பகுதிகளில் ஏராளமான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் குழந்தைகள் கல்வி கற்பதில் பின்தங்கியுள்ள நிலையில் அவர்கள் கல்வி கற்பதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இருப்பினும் இப்பழங்குடியின மக்களின் குழந்தைகள் கல்வியில் இடைநிற்றல் வீதம் அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் தற்போது அவர்கள் தவறான வழியில் அழைத்துச் செல்லப்பட்டு வீட்டு வேலைகளுக்காக இவ்வாறு கடத்தப்பட்டிருப்பது பகீர் கிளப்பியிருக்கிறது. மீட்கப்பட்ட 3 சிறுமிகளும் உதகையில் உள்ள காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் இதுபோல் சிறுமிகள் யாரேனும் பாதிக்கப்பட்டுள்ளனரா என விசாரிக்க அதிகாரிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மு. அருணா. இதனிடையே மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் குழந்தை தொழிலாளர் சட்டங்கள் உட்பட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமிகளை கடத்த முயன்ற சுனீரா, பைரோசா மற்றும் முபாரிஸ் லால் மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் தொடர்ந்து இவர்களின் பின்னணி குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.